இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, பொத்தாம் பொதுவான வாழ்க்கை அப்படிங்கிறத விட, புத்தம் புதிய வாழ்க்கையை நித்தமும் வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்புகளை நிச்சயமா கொடுக்கும். 7ஆம் இடத்து அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால, எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையப் போகுது. கடந்த காலங்கள்ல என்னென்ன வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்களோ, என்னென்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ, அந்த வேண்டுதல், பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. பொதுவாகவே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, பெத்தவங்களுக்கு மேல நமக்கு நாமே முடிவு பண்ணி, நாம பெரிய மனுஷன் அப்படின்னு காட்டிக்கிறதுல பார்த்தீங்கன்னா, கல்வி அல்லது மற்ற விஷயங்களுக்கு மேல இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தலைவிரித்தாடும். அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட பருவ வயதில உருவத்த பார்த்து ஏமாந்து போகாம, நல்ல விதமான காதல் ஏற்படக்கூடிய அளவுக்கு, நல்ல விதமான காதல் அமையிற அளவுக்கு, அதே மாதிரி சொல்லிக்கிற மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு, நல்ல விதமான சூழல்களை நாளும் பொழுதும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. கடந்த காலங்கள்ல தெரிஞ்சோ, தெரியாமலோ அவசரப்பட்டு மத்தவங்களையும், பெத்தவங்களையும் எதிர்த்து காதல் திருமணம் அப்படிங்கிற அமைப்பில உள்ளவங்க, இந்த வருஷத்துல இதே பெத்தவங்களும், மத்தவங்களும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பெருமையான வாழ்க்கையை அருமையாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் கல்விக்கு அதிபதியா இருக்கிறதுனால, மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும்.